அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி-ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பழனிமலை முருகன் கோயிலில் இருக்க முருகன் சிலை வந்து நவபாசனத்தால் ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் அந்த சிலை வந்து யார் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தெரில. ஆனால் சதுரகிரி தலப்புராண நூலில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த நவபாசன சிலையை செஞ்சது போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. போகர் பார்த்தீங்கன்னா பல சிறப்பம்சங்களை கொண்டவர். இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவி மந்திரத்தை அறிந்தவர். உலோகங்களை ரசாவனத்தால் பொன்னாக்கும் வித்தை அறிந்தவர். திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலும் பார்த்தீங்கன்னா நவபாசனத்தால் உருவாக்கினது, அதையும் இவர் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. மேலும் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள், இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு சில படங்களை நம்ம பார்த்துருப்போம். வழிபோக்கனா சித்தர்கள் வருவாங்க. அந்த சித்தர்களுக்கு நம்ம உணவருந்தனமா நாம் என்ன கேட்குறோமோ அதை வந்து சித்தர் அவர்கள் கொடுப்பாங்க. அப்படி கூட அந்த அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கூட பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் பார்த்துருப்போம். அதாவது அந்த காலத்தில் ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படம் பேர் சரியாக ஞாபகத்தில் இல்லை. சித்தர்கள்லாம் வருவாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து பொண்ணாக மாற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வல்லமை பெற்ற சித்தர் தான் இந்த போகர். அப்படியாப்பட்ட போகர் எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன நாடு. அவருடைய பூர்வீகம் எல்லாமே சீன நாடு தான். அவருடைய தாய் தந்தையர் இருவருமே சலவை தொழில்கள் செய்ததா வரலாற்றில் வந்து குறிப்பிட்டிருக்கு. அவர் எழுதிய நிறைய நூல்கள் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறத விட அவர் சீன மொழியில் தான் நிறையவே எழுதியிருக்காரு. போகர் எப்படி சித்தரானார் அப்படிங்கிற கதையை வாங்க பார்ப்போம். மேருமலையை சுற்றி போகர் வந்து கொண்டிருந்த போது 9 சித்தர்கள் ஐக்கியமாக இடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு, அதாவது இந்த போகருக்கு கண்ணில் பட்டிருக்கு. திடீர்னு போகர் என்ன நினச்சாரோ ஏது நினச்சாரோ தெரிலங்க, சமாதி முன்னாடி அமர்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நாள் உணவு இல்லாமல் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில் சில காலம் கழித்து சமாதியில் இருந்து 9 சித்தர்களும் அவருக்கு தரிசனம் கொடுத்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் காயக்கல்ப முறையை உபதேசம் செய்தார்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம். இந்த சஞ்சீவி மந்திரத்தை யாரால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டும் உபதேசம் செய் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மனிதன் அப்படின்னு பிறந்தால் அவனுக்கு வந்து இறப்பு இருக்கும். அப்படி இறப்பு இருக்கும் போது ஒருத்தன் நிறைய நாட்டில் இருக்க மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வரான். அவனுக்கு இறப்பு வந்துட்டால் அந்த மக்கள்லாம் வந்து எங்கே போயிடுவாங்க, நமக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு இருந்தவன் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள்லாம் கவலைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் வந்து இறக்குறாங்களோ, மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கவங்க இறக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள பிழைக்கவை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த 9 சித்தர்களும் இவருக்கு வந்து மந்திரம் கொடுத்துட்டு அவங்க திரும்ப அந்த சமாதிக்குள்ளேயே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா சிவலிங்கம் உள்ள தலங்களை எல்லாம் தரிசித்து வந்துட்டு இருக்காரு. எங்கெங்கே சிவலிங்கம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு. அப்படி தான் அடர்ந்த காட்டை கடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு புற்று பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் பட்டிருக்கு. உடனே அந்த புற்றோட அருகில போய் பார்க்கும்போது ஒரு மூச்சு காற்று வருவதை உணர்ந்திருக்காரு. புற்றின் முன்னே ஏன் எதற்கு அப்படிங்கிறது தெரியாமலே முன்ன பார்த்தீங்கன்னா அந்த சமாதிக்கு முன்னாடி என்ன நினைச்சாரோ தெரில, திடீர்னு வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் இப்போவும் இந்த புற்றுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னே தெரில, திடீர்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அதே போல் பல நாட்கள் தியான நிலையில் அமர்ந்திருந்திருக்காரு. ஒரு நாள் காலை பொழுதில் புற்றை உடைத்து கொண்டு ஒரு முனிவர் வந்து போகரோட தியானத்தை கலத்திருக்காரு. உடனே போகர் அவரை பார்த்துட்டோடனே வணங்கியிருக்காரு. வணங்கினவுடனே அந்த புத்துலேருந்து வந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பாரு, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து தியானம் செய்கிற, ஸோ உனக்கு வந்து பசிக்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் பாரு ஒரு மரம் இருக்க, அந்த மரத்தில் இருக்க பழங்களை நீ சாப்பிடு, நீ அப்படி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பசிக்கவே பசிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர் அவர்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலையை வந்து போகரோட கையில் கொடுத்துட்டு எல்லாருக்கும் நன்மை உண்டாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த சிலையை கையில் கொடுத்துருக்காரு. அந்த சிலையில் இன்னொரு அற்புதம் என்னன்னா, அது வந்து பேசக்கூடிய சிலையாம். ஸோ போகர் வந்து அந்த சிலையை கையில் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அருகில் அந்த முனிவர் காட்டிய மரத்தை பழங்கள்லாம் பழித்து சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டவனே அவரோட மனசு மட்டும் இளமையாக இல்லைங்க, உடலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் பார்த்திங்கன்னா அதாவது போகர் வந்து இன்னும் சித்தரே ஆகலை. அவர் ஜஸ்ட் வந்து அவர் பேர் வந்து போகராக தான் இருக்கார். அவர் இவ்வளோ தியானங்கள் பண்ணி இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் அவர் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து யோசிக்கிறாரு, நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம், திடீர்னு என்ன பண்ணமோ தெரியல, தியானம் பண்ணோம், உடனே நமக்கு வந்து ஒரு சஞ்சீவி மந்திரம் கிடச்சிது. அடுத்து வந்துட்டு இருந்தோம், திரும்ப வந்து ஒரு தியானம் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து நமக்கு ஒரு சிலை கிடச்சிருக்கு, சாகா வரக்கூடிய ஒரு பழங்கள் கிடச்சிருக்கு, என்ன ஏது அப்படின்னு யோசிக்காத மாதிரி அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துலேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது சிலையை வந்து அவரோட அருகில் வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த சிலை பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே புதஞ்சிடுது. உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா நம்ம கையில் இருந்த சிலை திடீர்னு பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சது இது எல்லாமே வந்து கடவுளோட சித்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. கடவுள் வந்து நம்மக்கிட்ட விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சம்திங் ஏதோ யோசிச்சிருக்காரு போல்.
எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட எதிரில் சில அந்தணர்கள் வந்திருக்காங்க. அந்த அந்தணர்கள் வந்து போகரோட நிலைமையை பார்த்து சிரிச்சிருக்காங்க. போகர் வந்து ரொம்ப நாளாக தியானத்திலேருந்து வந்ததுனால அவரோட கோலத்தை பார்த்தும் ஏளனமாக பேசியிருக்காங்க. போகரும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கே தெரியாது நம்ம வந்து இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொல்லி கொடுத்ததை இந்த அந்தணர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு தான் போகர் அவர்களும் நடந்துட்டுருக்காரு. அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த அந்தணர்களுக்கு தெரில இவர் வந்து பெரிய சித்தர் அப்படிங்கிறது தெரியாதனால தான் அவங்க வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. உடனே போகர் பக்கத்தில் அந்த அருகில் பார்த்திங்கன்னா ஒரு பூனை இருந்திருக்கு முன்னாடி. அந்த பூனை காதில் போய் இந்த வேதத்தை மந்திரத்தெல்லாம் ஓதிருக்காரு. அதுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா அந்த பூனை பேச ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பூனை வேத மந்திரங்களை வீதியில் அமர்ந்து கூற தொடங்கியிருக்கு. இதை பார்த்த அந்தணர்கள் போகர் பித்தனல்ல சித்தர் அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டாங்க. அப்புறம் வந்து சித்தர்கிட்ட, அதாவது இந்த போகர்கிட்ட இப்போ தான் பார்த்தீங்கன்னா போகரே சித்தர் அப்படிங்கிறத உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் போகர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் போகரை வந்து அவங்களோட இல்லத்துக்கு அழைத்து சென்று விருந்தளிக்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா மனமாற அந்த விருந்தை சாப்பிட்ட உடனே பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை ஃபுல்லாக தங்கமாக மாற்றிடுறாரு. மனதில் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க உலோகப் பொருட்களை எல்லாமே ரசவாதத்தினால தங்கமாக மாற்றியிருக்காரு. அந்தணர்கள் சித்தரின் திறன் கண்டு அதிசயம் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சித்தர் இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவரா அப்படிங்கிற மாதிரி சித்தரை வணங்குறாங்க. வேதங்கள் உபதேசித்து எல்லாரையும் மேன்மையுற செஞ்சிருக்காரு. பழனி மலையில் தவம் செய்யும் போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்னை விக்கிரமாக செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய் என்று கூறி மறைந்தார். அதன்படி நவபாசனம் என்ற 9 வித மூலிகை கலவையால் முருகனின் மூல விக்கிரத்தை பிரதிஷ்டை செய்தார். அதாவது பழனி மலையில் இவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு முருகப்பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து என்னை வந்து விக்கிரமாக செய்து பிரதிஷ்டை செய், அதாவது சிலை செஞ்சு பிரதிஷ்டை செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறைஞ்சிருக்காரு. உடனே பார்த்திங்கன்னா இவரும் நவபாசனத்தால் 9 வித மூலிகை கலவையால், நவபாசனம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, 9 வகையான மூலிகை கலவையை தான் நவபாசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சித்தரோட முறைப்படி அந்த சிலையை வந்து அந்த போகர் அவர்கள் வந்து செஞ்சிருக்காரு. போகர் வந்து சீன நாட்டை சேர்ந்தவர். முருகப்பெருமான் கோயிலை செஞ்சது, அதாவது முருகப்பெருமான் சிலையை செஞ்சது போகர் தான். அதுவும் சீன நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு சரியாக தெரில. மேலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பழனி மலையில் வந்து இவ்வளோ பெரிய கோயிலாக உருவானது அப்படிங்கிறதும் ஒரு வரலாற்று குறிப்பில் சொல்கிறாங்க. அதன் பின்னாடி பழனி மலையிலேயே அந்த சித்தர் வாழ்ந்திருக்காரு. அங்கேயே ஜீவசமாதியும் ஆயிருக்காரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பழனி மலையில் உள்ள கோயில் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் சித்தர் போகரின் ஜீவசமாதி இருக்குது. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிரம்ப பெற்றவர் தான் சித்தர் போகர். ஸோ நவபாசனம் பார்த்திங்கன்னா இந்த 9 வகையில் தான் நவபாசனம் வந்து செய்வாங்க. அதாவது ரசம், கெந்தி, லிங்கம், வீரம், பூரம், சிங்கி, தாரம், பாசனம், மணேசிலை இப்படிங்கிற இந்த 9 இதை வச்சு அந்த சித்தர்களுக்குன்னு சில அடிப்படைகள் இருக்கும். அந்த அடிப்படைகளை வச்சு தான் பார்த்திங்கன்னா சிலையை வந்து அவங்க செய்வாங்க. இந்த அடிப்படையை வச்சு தான் போகரும் வந்து முருகப்பெருமான் சிலையை செஞ்சுருக்காங்க. எதனால் இந்த நவபாசனம் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து விஷத்தன்மையை போக்கக்கூடியது. நவம் அப்படிங்கிறதா 9 வகையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாசனம் அப்படிங்கிறதுனா விஷத்தன்மையை போக்கக்கூடியது. ஸோ அதனால் நவபாசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில கோயில்களில் சுவாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்படி பூஜை பண்ணவொடனே அதோட தண்ணி பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக இருக்கட்டும் இல்லைனா பேக் சைடாக இருக்கட்டும், பூஜை செஞ்ச தண்ணி வந்து வெளியே வரும். அதை வந்து தீர்த்தமாக நிறைய பேர் வந்து தலைக்கு தடவிக்குவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே குடிப்பாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, என்னடா இது சுவாமியை வந்து அவங்க பூஜை பண்ணி அப்படி பண்ண தண்ணியை வந்து இவங்க குடிக்கிறாங்களே, இதனால் இவங்களுக்கு நோய் தான் வரும், எப்படி போய் நோய் தீரும், சுவாமியே வந்து இவங்களை திட்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா யோசிக்க வாய்ப்புண்டு. ஏன்னா நாமளும் நிறைய பேர் அப்படி யோசிச்சிருப்போம். இப்போ என்ன அதில் வந்து ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ நம்ம அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ஏன் இந்த மாதிரி வழிமுறைகள் பண்ணுறாங்கன்னா, அந்த சிலையிலேருந்து வரது, அந்த சிலையை செஞ்சது வந்து நவபாசனம். ஸோ அந்த சிலையிலேருந்து வரக்கூடிய கொஞ்சம் தீர்த்தம் பட்டால் கூட, தண்ணியாக இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு தீர்த்தம் அந்த சிலையை தொட்டு நம்ம தொட்டால் கூட நமக்கு நோய் நொடிகளே வராது அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து எல்லா சுவாமி சிலைகள்லேயும் கிடையாது. எந்தெந்த சுவாமி சிலைகள் வந்து நவபாசனத்தால் பண்ணதோ அந்த சுவாமி சிலைகள் மட்டும்தான் நோய் நொடிகள் இல்லாமல் வந்து இருக்கும். அதாவது அந்த தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக அருந்தினாலோ அல்லது நம்ம மேலே பட்டாலோ கொஞ்சம் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான். இந்த நிலையில் நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது, ஏதோ வேறு கோயிலில் கூட அப்படி நவபாசன சிலையால் ஆகாத கோயிலில் கூட நம்ம இப்போவும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது வந்து இதன் மூலம் வந்து விரிவடைஞ்சது தான். மக்கள் வந்து தெரியாமல் எல்லா கோயிலையும் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நவபாசன சிலை உள்ள கோயிலில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு இன்னொரு கோயிலில் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இன்னொரு பண்ணியிருப்பாங்க. இது போல் தான் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குமே தவிர மற்றபடி இது வந்து தப்பான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து நோய் நொடிகளை போகக்கூடிய விஷயந்தான். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரில.
தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு இதை அனுப்புங்க. ஸோ இந்த தகவல் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, போகர் வந்து சீன நாட்டை சேர்ந்தவர். பழனிமலையில் இருக்கிறது வந்து நவபாசானத்தால் ஆன சிலை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் இருந்த இடம், அதாவது அந்த பழனிமலையில் இவர் தியானம் செஞ்ச இடத்தை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வழிபட்டுட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இன்றைக்கும் இருக்கிறதாக தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இவர்கிட்ட வந்து அந்த மந்திரம் இருக்குது, சாகா வரக்கூடிய மந்திரமும் இருக்குது, யார் யார் இறந்தாங்களோ அவங்கள பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரமும் பார்த்தீங்கன்னா இவர் வச்சுருக்காரு. அதுதான் சஞ்சீவி மந்திரம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீவி குச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு குச்சி கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து கழுகு எடுத்துகிட்டு போவோம். அந்த குச்சி இருந்ததுன்னா நம்ம கையை கீறிக்கிட்டு என்ன கேட்குறமோ அது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு கட்டுக்கதைகளாக இருந்திருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா சஞ்சீவி குச்சி கிடையாது, சஞ்சீவி மந்திரம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு புராணங்களில் சொல்கிறாங்க. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.